பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். 1000 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன் என்கிற பாடலை பாடு. 1000 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை வெறுத்து மானிடராய் பிறந்தாரே. வானதூத சேனையெல்லாம் வாழ்த்துகின்ற பரிசுத்தரே, வானமேன்மை வெறுத்து மானிடராய் பிறந்தாரே. வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். வானிலும் பூவிலும் என் ஆசை நீரே, வாழ்த்தி என்றும் திருநாமம் புகழ்ந்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். 1000 பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். 1000 பாடல்களால் இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்யும் தூய தேவனே,
பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. இஸ்ரவேலின் துதியில் வாசம் செய்யும் தூய தேவனே, பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் சோர்ந்திடாமல் கரம் தட்டி உயர்த்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் ஆழியின் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையால் உள்ளம் எல்லாம் நொறுங்கும் போதோ, ஆழியின் அலை போல் சோதனைகள் பெருகினாலும், அக்கினியின் சோதனையால் உள்ளமெல்லாம் நொறுங்கும் போதோ, தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். தாயை போல் கரங்களில் தாங்கி என்னை நீர் நடத்தி ஆற்றிய கிருபைக்காய் துதித்திடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன். ஆனந்த கீதம் பாடிடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா
தெய்வ பிள்ளையே, நாம் தேவனை துதித்து ஆராதித்து பாடி போற்றி மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு நிறைய காரணங்கள் உண்டு. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவருடைய கிருபை நிமித்தம் தேவனை ஜனங்கள் துதிப்பார்களாக என்று. அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அதுவே அவருடைய கிருபையினாலே தான். ஆகவேதான் அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார், மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் ஜனங்களை துதிப்பார்களாக என்று. நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அநேக அதிசயங்களை செய்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்க்கும் போது தேவனை நம்மால் துதிக்காமல் இருக்கவே முடியாது. அதே சங்கீதக்காரர் எழுதுகிறார், ஜனங்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தர் என்ன செய்தாராம்? அவர்கள் இக்கட்டுகளுக்கெல்லாம் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தாராம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட அநேக இக்கட்டுகள் நாம் அறிந்தோ அறியாமலோ இருந்திருக்கலாம். நமக்கு விரோதமாக அநேக இக்கட்டுகள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட வேளைகளில் எல்லாம் அந்த இக்கட்டுகளுக்கெல்லாம் தேவன் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க கூடியவராக இருந்தார். இன்றைக்கும் நம்ம சாட்சி கொடுக்க முடியும். அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை என்ன செய்தார்? குணமாக்கி அவர்களை அழிவுக்கு என்ன செய்தார்? தப்புவித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய வசனத்தை தான் நமக்கு அனுப்பி கொடுத்தார். அல்லேலூயா. நம்மை குணமாக்கினார், நம்மை அழிவுக்கெல்லாம் தப்புவிக்க கூடியவராய் இருந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த தேவனை தான் நாம் இந்த காலை வேளையிலே பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்க தேவன் நம்மை தெரிந்தெடுத்தவராக இருக்கிறார். நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாம் இந்த காலை வேளையிலே நம்முடைய நம்பிக்கையை யார் மீது வைக்க வேண்டும் தெரியுமா? தேவன் மேல்தான் வைக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், கிருபையினாலே நம் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவர். அப்படிப்பட்ட நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்க வேண்டும் என்றால் தேவன் மேல்தான் இருக்க வேண்டும். ஆகவே நாம் இரண்டாவது பாடலை பாடுவோம். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே என்கிற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே, உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. என் காலை மான் காலாய் மாற்றி தடைகள் தாண்ட செய்தி, என் காலை மான் காலாய் மாற்றி தடைகள் தாண்ட செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினே, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா,
ஏசையா உம்மில் நான் மகிழ்ந்திடுவே. உம் பாதம் சரணடைந்தே ஏசையா உம்மில் நான் மகிழ்ந்திடுவே. நன்மையும் கிருபையும் என்னை என்றோ சூழ்ந்திடும் உம் தயவா. நன்மையும் கிருபையும் என்னை என்றோ சூழ்ந்திடும் உம் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம்மையே நம்பியுள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்தே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவா இருந்தே. கர்த்தாவே என்னோடு இருந்தீர், உயர்ந்த அடைக்கலமானி. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பி உள்ளோமே ஏசையா, உம்மையே நம்பி உள்ளோமே. 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 ஆம் தேவப்பிள்ளை, நம்முடைய தேவன், அவர் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஜீவிக்கும் போது நம்ம என்ன செய்கிறார்? சரியான வழியிலே நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரர் மூலமாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து எப்படிப்பட்ட சரியான தெய்வீக வழியிலே நடக்க வேண்டும் என்பதை போதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். யாருக்கு அப்படிப்பட்ட போதனை கிடைக்கும் என்றால், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து யார் ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த தெய்வீக போதனைகள் கிடைக்கக்கூடியதாய் இருக்கும். ஆகவேதான் ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்திற்கு இடம் கொடுத்து மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் என்று சொன்னார்கள். பாருங்கள், ஜனங்களுக்கு அந்த வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வழி நடத்துதல் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக ஜனங்கள் சொன்னார்கள், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணும், நாங்கள் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்யட்டும், போதிக்கட்டும்.
எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கட்டும். அதற்காக நாங்கள் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணும், எங்களுக்கு தேவன் அவருடைய வழியை போதிக்கட்டும் என்று சொல்லி ஜனங்கள் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்டார்கள். தெய்வ பிள்ளையே, நம்முடைய தேவன் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன், கிருபையை பொழிந்தருளுகிற தேவன். தெய்வ பிள்ளையே, நம்முடைய ஆபத்து நாட்களிலே நாம் தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் தான். அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து ஜீவிக்கும் போது ஆலோசனை கர்த்தராய் இருந்து போதித்து நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஜனங்கள் தேவனுடைய ஊழியர்களை பார்த்து எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் போது கர்த்தர் மெய்யாகவே ஊழியக்காரர்களுடைய ஜெபத்தையும் கேட்டு ஜனங்களை என்ன செய்கிறார் என்றால் சரியாக வழி நடக்கும்படியான கிருபையை ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலையும் நீங்களும் அப்படி ஜெபிப்பீர்களா? கர்த்தாவே, நாங்கள் சரியாக ஒவ்வொரு நாளும் நடக்கும்படியாக எங்கள் ஊழியக்காரர்கள் மூலமாக எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் எங்களுக்கு போதனையாக கிடைக்கும்படியாக நாங்கள் எங்கள் ஊழியக்காரர்களையும் பார்த்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, அந்த எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஜனங்கள் சொன்னது போல நாங்களும் எங்கள் ஊழியக்காரரை பார்த்து சொல்லுகிறோம். கர்த்தாவே, நீர்தாமே நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு போதித்தருளும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரே. நீரே எங்களை செம்மையான பாதையிலே நடத்தும் கர்த்தாவே. அந்த பாதையிலே நாங்கள் நடக்கும் போது உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களுக்கு அற்புதங்கள் உண்டாகட்டும், எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கட்டும். நீரே வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கினீர் என்கிற சாட்சி எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலேயும் கர்த்தாவே, எங்கள் வாழ்வை நாங்கள் வேறு ஒன்றுக்கும் அடிமையாக இராதபடி நாங்கள் உமக்கே அடிமைகளாக இருக்கும்படியாக எங்கள் வாழ்வை ஒப்புவிக்கிறோம் என்று சொல்லி ஆவியாத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து நாங்கள் வேறொன்றுக்கும் அடிமைப்படும். நாங்கள் அடிமையாக உம்முடைய கரத்திலே எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன். நாம் யாருக்கு அடிமைகள்? தேவனுக்கு அடிமைகள். அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை தேவனாலே ஆட்கொள்ளப்பட்டதாக காணப்படும்படியாக, தேவனுடைய அற்புதங்களை கண்டடைந்ததற்கு ஏதுவாக, கர்த்தருடைய விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொண்டதற்கு ஏதுவாக, கர்த்தருடைய விசேஷித்த வழி நடத்துதலை நாம் அடைந்ததற்கு ஏதுவாக காணப்படும்படியாக, கர்த்தாவே, இம்மட்டும் நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைக்கிறேன். இனியும் எங்கள் வாழ்வை நாங்கள் நீர் செய்த நன்மைகளை நினைத்தருளுவதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்வை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் உமக்கே அடிமைகளாக இருக்கிறோம். நாங்கள் வேறொன்றுக்கும் அடிமைப்படுவோம் என்று சொல்லி வாழ்வை அர்ப்பணித்து கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து, அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்வேன், கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே என்கிற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே, அகமகிழ்ந்து, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாப, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே,
மகிமை பிரதாப வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நான் ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளோதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சூழ்ந்து கொள்ளோமே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் வீழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்து கர்த்தர்
நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே. அவருடைய அளவில்லாத அன்பு பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்தது, சாபங்களிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்தது. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். நம்முடைய கரம் பற்றி நம்மை நடத்தக்கூடியவராக இருந்தார். நாம் குழியில் விழாதபடி நம்மை குணமாக்கக்கூடிய தேவனாக இருந்தார். அழுகையை களிப்பாக மாற்றக்கூடிய தேவனாக இருந்தார். நமக்கு வழிகாட்டியாக காணப்பட்டார். நமக்கு நல்ல போதகராக காணப்பட்டார். நமக்கு நல்ல ஆலோசனை கர்த்தராக இருந்தார். அவருடைய செய்கைகள் பெரியவைகளாய் இருந்தது. அவருடைய செயல்கள் மகத்துவமானதாய் இருந்தது. அவருடைய நியாயங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாய் இருந்தது. அவருடைய பேரின்ப நதி நம்முடைய உள்ளத்தை நிரப்பக்கூடியதாய் இருந்தது. தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. அந்த ஒரு பெரிய கிருபையை இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொண்டு நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவரே களி கூறுதலை உண்டாக்குகிறார். சங்கீதக்காரர் எழுதுகிறார், நான் கர்த்தருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், ஆகவே அவருடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும் என்று எழுதுகிறார். கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீர் செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அப்படியே எழும்பி நிற்போமா? கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற தேவ ஜனங்களே, உங்கள் நம்பிக்கை தேவனுடைய கிருபையின் மேலும் காணப்படுகிறதாய் இருக்கிறது. ஆகவேதான் அவருடைய இரட்சிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். இந்த காலை வேளையிலே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு களி கூறுதல் உங்கள் இருதயத்திலே உண்டாயிருக்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்படுகிறார். நாம் தெய்வ பிள்ளையே, சங்கீதக்காரர் எழுதுகிறார், எங்கள் பிதாக்கள் எல்லாம் அப்படிதான் கர்த்தாவே உம்மிடத்திலே நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். நம்பின அவர்களை கர்த்தர் என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். நம்பின அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக இருந்தார். ஆம் தேவ பிள்ளை, இந்த காலை வேளையிலையும் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய களி கூறுதல் உன் இருதயத்தை விட்டு எடுபட்டு போகாதபடி தேவன் ஒரு விசேஷித்த கிருபையினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்றால், நம்முடைய பிதாக்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள் என்றால் நம்முடைய நம்பிக்கையும் தேவன் மேலேயே காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். நீங்களும் தேவ சமூகத்திலே களி கூர்ந்து மகிழக்கூடியவர்களாகவே காணப்படுவீர்கள். கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் எந்நாளும் சரணடைந்தவர்களாக காணப்படுவதற்கு எதுவாக உமக்கே நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம் என்று பாடி துதித்து மகிமைப்படுத்தின தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலேயும் புதிய கிருபையினாலே தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் இந்த காலை வேளையிலே அப்படியே ஒப்பு கொடுங்கள். கர்த்தாவே, உம்மையே நாங்கள் நேசிப்போம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தையே நாங்கள் கர்த்தாவே காணும்படியாக வாஞ்சிப்போம் என்று சொல்லி உம்முடைய சமூகமே எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே ஆசீர்வாதமானது என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய பாதத்திலே நாங்கள் எப்பொழுதும் களி கூறக்கூடிய பாக்கியத்தை நாங்கள் கண்டடைந்தவர்களாகவே காணப்படும்படியாக இந்த காலை வேளையிலேயும் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி, எங்களுக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று சொல்லி வாழ்வை ஒப்பு கொடுப்பீர்களாக. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே,
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ, எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவேவோ நேசமுக என்று கண்டிடுவே. நேசிக்கிறே இயேசுவேவோ நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நாம் ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலேயும் நாங்கள் கர்த்தாவே உம்மை பாடி துதிக்க மகிமைப்படுத்த கீர்த்தனம் பண்ண கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அதிசயங்களை செய்கிற தேவனே, உம்முடைய அதிசயங்களும் உடைய கிருபையினாலேயே எங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிறது என்பதை அறிந்து உம்மை துதித்து போற்றி மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் அப்படிப்பட்ட தேவன் மேல் எங்கள் நம்பிக்கையை வைத்து ஜீவிக்கும் போது கர்த்தர் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அல்லேலூயா உம்மீது நாங்கள் வைக்கிற அன்பு, உம்மீது நாங்கள் வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை அனைத்தும் எங்கள் வாழ்க்கையிலே வீண் போவதில்லை. எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தாவே அல்லேலூயா நாங்கள் உமக்கே அடிமைகளாக இருப்பதினாலே நீரே எங்களுடைய இருதயத்தின் தெய்வமாக இருந்து கர்த்தாவே எங்கள் மூலமாக உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே உம்முடைய கரத்திலே எங்கள் வாழ்வை அர்ப்பணம் செய்ய தேவன் கிருபை செய்த தயவுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, கடந்து வந்தவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்தார்களோ அந்த காரியங்களில் எல்லாம் உம்முடைய வழி நடத்துதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்படட்டும். கர்த்தாவே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மீது நம்பிக்கை வைக்கிற ஜனங்களை நீரே வழிநடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. ஆகவே நாங்கள் எங்கள் வழியை உமக்கே ஒப்புவிக்க வேண்டும். நீரே பாதைகளை சபையாக்குகிற தேவன் கர்த்தாவே. நீரே சாந்த குணமுள்ளவர்களை உம்முடைய நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கும் உம்முடைய வழியை போதிக்கிற தேவனாக இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து உமக்கு ஆராதனை செய்ய எங்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புவிக்க கர்த்தர் இந்த ஆராதனை வேளையை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தாவே, அந்த எரேமியா தீர்க்கதரிசியை நோக்கி ஜனங்கள் ஜெபியுங்கள் என்று சொன்னார்கள். காரணம், ஜனங்களுக்கு தேவனுடைய வழி நடத்துதல் தேவையாய் இருந்தது. அப்படியே ஒருவேளை இந்த கர்த்தாவே ஆராதனை வேளையிலேயும் உடைய பிள்ளைகள் அல்லேலூயா எங்கள் ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அதன் மூலமாக எங்களுக்கு அவருடைய வழி நடத்துதல் கிடைக்க வேண்டும் என்று ஒருவேளை கர்த்தாவே விண்ணப்பம் பண்ணி இருக்கலாம். அந்த எல்லா விண்ணப்பங்களும் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆசீர்வாதமானதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் அடிக்கிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. Praise the Lord.